வணக்கம். சமூக ஆவலர் பத்மநாபன் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயமுத்தூரில் அமைந்துள்ள 45 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள பூங்கா, அதற்கு செம்மொழி பூங்கா என்று பெயர் வைப்போம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறது. அதற்கு செக்கிழுத்த செம்மல் ஐயா வ.உ.சி. பெயர்தான் வைக்க வேண்டும். ஏண்டா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவர் சொத்தெல்லாம் இழந்துட்டு, நம்ம சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திரத்தை கூட பார்க்காம மரணம் படுக்கையில் இருந்து மண்ணெண்ணெய் விற்று, ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேசத்தை பற்றி தெரிய வேண்டுமென்றால் ஐயா வ.உ.சியோட வாழ்க்கை வரலாறு படித்தாலே அவருக்கு தேசப்பற்று வந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு தேச தலைவர், கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் ஐயா வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பெயர் வைப்பதுதான் இது நியாயம். அப்பத்தான் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்கு நம்ம கருணாநிதி, நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுவும் அது ஒரு தப்பான முறைதான். நிறைய மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உள்ள ஆட்சி நடக்குது, அதுக்காக அவங்க குடும்பத்து பேரவே வைக்கிறது இது நியாயம் இல்லை. என்னங்க இது நீங்கள் உங்கள் பீரியடில் தான் இதை பண்ணினீங்கன்னு தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர், என்னங்க. அதே மாதிரி மதுரையில் முத்துராமலிங்க தேவரையா, நம்ம ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவரையா பேர் வைக்கலாம். இல்லாட்டி முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட மருதநாயகம் பிள்ளை, நம்ம மாவீரன் மருதநாயகம், மதுரையை ஆண்ட மருதநாயகன் பெயர் வைக்கலாம். இப்படி நிறையா பெயர்கள் நீங்கள் வைக்கலாம். இப்போ இந்த கோயமுத்தூரை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப வருந்தி, ஒரு தேசத்தலைவர் ரொம்ப அவர் வருந்தி, அவர் படாத கஷ்டமே இல்லை. அப்பேற்பட்ட வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை பெயர் வைப்பதுதான் சரியான முறை என்று நான் ஒரு இந்திய குடிமகனாக இதை தமிழ்நாடு அரசிடம் மிகவும் ஒட்டுமொத்த தமிழர்களின், தேசப்பற்றுள்ள தமிழர்களின் வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். கண்டிப்பாக வ.உ.சி. அவர்கள் பெயர்தான் வைக்க வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.